சந்தோஷமா இருக்கேன்னு தெரியல. எங்க இந்த நிமிஷமே நான் செத்து போயிட்டேன்னா உலகத்திலேயே நான் தான் பெரிய அதிர்ஷ்டசாலின்னு நினைச்சுக்குவேன். உனக்கு என்ன பைத்தியமா? உன் கூடவும் நம்ம குழந்தைங்க கூடவும் எப்படிலாம் வாழணும் நான் கோட்டை கட்டிட்டு இருக்க? என்னமோ சாவணும்னு சொல்ற? என்ன மறுபடியும் என்ன தனியா விட்டு போகணும்னு உத்தேசமா? ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கும் வாழணும், உங்களோடையும் குழந்தைங்களோடையும் இந்த ஊரே மெச்சற மாதிரி நான் வாழணும். எனக்கு நிறைய ஆசைங்க இருக்கு. சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். என்னமா கோபம் வருது உங்களுக்கு? நான் என்ன பண்றது செல்லம்மா? இந்த கோபம் எனக்கு கூட பிறந்த குணமாவே மாறிடுச்சு. அதுவும் உன்னை தனியா பிரிஞ்சிருந்த அந்த ஆதங்கத்துல எல்லார்கிட்டையும் அதிகமாவே கோவப்பட்டேன். என்ன பண்றது? இனிமே நான் வந்துட்டேன்ல, இந்த கோபப்படுற குணத்தை நீங்க மாத்திக்கணும், இல்லைன்னா நான் மாத்திப்பேன். இப்படி சிரிங்களே, சிரிங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல சிரிங்க. ஏங்க பாரதி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாளா? சேச்சே, பாரதி ரொம்ப ஸ்மார்ட் கேர்ள். நானா அவளுக்கு உயிர் தெரியுமா? நான் தான் அவளை குளிப்பாட்டணும், நான் தான் அவளுக்கு ஊட்டணும், நான் தான் அவளை விளையாட வைக்கணும், நான் தான் அவளை தூங்க வைக்கணும். ஒரு நிமிஷம் கூட அவ என்னை விட்டு பிரிய மாட்டா தெரியுமா? பாப்பா பாப்பா, இது வரைக்கும் மௌன சாமியார் மாதிரி இருந்தீங்க. பொண்ணை பத்தி கேட்டோன்னு படபடபடன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்க. இவ ஒருத்தி உங்க கூட இருந்ததுக்கே இப்படின்னா, இப்ப இன்னொருத்தி போட்டிக்கு வந்துட்டாலே. 3 பேரும் சேர்ந்து தயவு செஞ்சு என்ன விரட்டிடாதீங்க, சரியா? ஏங்க நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? நம்ம 2 பேரும் ரொம்ப நாளா பிரிஞ்சிருந்தோம். நம்ம கண்ணம்மாவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கிட்ட வந்திருக்கா. அதனால என்ன செல்லம்மா? தைரியமா சொல்லு. உறவுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு கொண்டாடிடலாமா? இல்லைங்க. ஏன்? நமக்கு இந்த ஊரும் வேண்டாம், உறவும் வேண்டாம். எங்கேயாவது வெளியூர்ல எங்கேயாவது போய் பொழப்பு நடத்தலாம். எனக்கு நீங்க, உங்களுக்கு நான், நமக்கு இந்த குழந்தைங்க. என்ன சொல்றீங்க? ஏன் செல்லம்மா ஊரை விட்டு போகணுங்கிற? நிறைய அனுபவிச்சுட்டேங்க, நிறைய அனுபவிச்சுட்டேன். எனக்காக வாழ்ந்த என் அண்ணனும் போயிட்டாரு. என்னால அந்த வீட்டுக்கு இப்ப சகஜமா போக முடியல. எவ்வளோ சொல்லியும் அண்ணன் கேட்காம ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இப்ப ஸ்னேகா அண்ணி கூடவே இருக்கா. ஒரு வழியா கார்மெண்ட் ஃபேக்டரிய சுரேஷ் கிட்டே ஒப்படைச்சிட்டேன். அண்ணனோட உயிர் விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் திருப்பி கொடுத்துட்டேன். இப்ப என் கையில கொஞ்சம் காசு இருக்கு. எல்லாருக்கும் செய்ய வேண்டிய கடமை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். இப்ப நான் அடுத்தவங்களுக்காக வாழ்ந்தது போதும். அதனால நம்ம பட்ட பிரிவு, மனஸ்தாபம், ஐயோ போதுங்க, எதுவும் வேண்டாம். இங்க இருந்து வெளியூர் போனா நிம்மதியா இருப்போம்னு என் மனசுக்கு தோணுது. என்ன சொல்றீங்க? நல்லது கெட்டது எல்லாமே மறந்துட்டு நம்ம ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு புது இடம் தான் சரியா இருக்கும். சரின்னு சொல்லுங்க ப்ளீஸ். சரி, ஆனா செல்லம்மா ஒரு கண்டிஷன். நம்ம கூட 5வது ஆளா ஒருத்தர் வருவாரு. அதுக்கு நீ தடை சொல்லக்கூடாது. யாரு? உங்க அப்பா செல்லம்மா. அவரு பாவம். இந்த வயசுல அவர் ஏன் இங்க தனியா இருக்கணும்? நம்ம கூடவே கூட்டிட்டு போலாம். ஏன்னா இங்க நடந்த சம்பவங்களால அவரும் ரொம்ப நொந்து போயிருக்காரு. இனிமேலாவது அவரை நாம நிம்மதியா பாத்துக்கலாம். என்ன, சம்மதமா? ஐயோ, நான் இதுக்கு என்னங்க சொல்ல போறேன்? அது என் பாக்கியம். நான் அப்பா கிட்ட நாளைக்கே பேசிட்டேன். சரி. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க. கண்ணம்மா கிடைச்சிட்டா பழனி கோயிலுக்கு வரதா நான் வேண்டிக்கிட்டேன். முதல்ல அங்க போய் ஆண்டவனை தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வேண்டுதலை நிறைவேற்றுறோம். என்ன சொல்றீங்க? தலைவியின் சித்தம், அடியேன் பாக்கியம்.
എന്താ ഇന്ന് പ്രാർത്ഥന അധികമാണല്ലോ? മോടെ കല്യാണത്തിന് വേണ്ടിയുള്ളതാണോ? ஆமாங்க திருமேனி, ஏற்கனவே நிச்சயமாகி கல்யாணம் நின்னு போயிடுச்சு. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராம நல்லபடியா முடியணும். கையில காசு பணம் இருந்தாலாவது மனசுல தெம்பு இருக்கும். திக்கத்தவங்களுக்கு அந்த தெய்வம் தானங்க துணையா இருக்கணும். വിഷമിക്കണ്ട, എല്ലാം നന്നായിട്ട് നടക്കും. வாமா. ஏமா, ஊர்ல இன்னும் யாராவது ஒருத்தர் பாக்கி இருக்காங்களா? முல்லை பெரியாறு பிரச்சனையை விட என் கல்யாண பிரச்சனையை பெருசாக்கிட்ட. உனக்கு என்னடி, ஊர் பேச்சு கேப்பியா, உள்ளதான் யோசிச்சு பாப்பியா? ஒத்த பொம்பளையா இருந்துகிட்டு நான் படுற கஷ்டம் எனக்கு தானே தெரியும். பொம்பளை பொறப்பு கஷ்டம்னு சொல்லுவாங்க. பொறப்பு கஷ்டம் இல்ல காயத்ரி. பிறந்து வளர்ந்து ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டி ஒரு பொட்ட பிள்ளைய பெத்து அதுக்கு ஒரு கல்யாணம் பண்ணணும்னு வந்து நிக்கிறோம் பாரு, அதாண்டி, அதான் பெரிய கஷ்டம். நமக்காக வாழணுங்கிறதெல்லாம் பணக்காரங்களுக்கு தான். நம்மள மாதிரி இல்லாதவங்க எல்லாம் 4 பேருக்கு பயந்துதான் வாழ்ந்தாகணும். இல்லைன்னா சொல்லாலே அடிச்சு கொன்னுடுவாங்க. கவலைப்படாதம்மா, எனக்காக இல்லைனாலும் உனக்காகவாவது என் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். வா. அங்க பாருமா, புரோக்கர் நம்மள தேடிட்டு இங்கே வந்துட்டாரு பாரு. அண்ணே, நினைச்சேன் வீடு பூட்டி இருக்கும் போதே கோயிலுக்கு தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்படி மணிக்கணக்கா கோயிலை சுத்திட்டு இருந்தா எப்படிமா? எடுத்து போட்டு வேலை செய்ய ஆளா இருக்கு உங்களுக்கு? ஆள் இல்லாததுனாலதான் ஆண்டவனை தேடி வந்திருக்கோம். நல்லா தேடுங்க. அது இருக்கட்டும், நகை வாங்குற சோழியில ஏதோ மிச்சம் இருக்குன்னு சொன்னீங்களா, வாங்கிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுல கேட்டுட்டு வர சொன்னாங்க. அதுக்கு தாங்க கிளம்ப போறோம். ஊர்ல பூர்வீக வீடு ஒண்ணு இருக்கு, அதை விக்கிறதுக்கு சொல்லி வச்சிருக்கோம். அதை வித்து பணத்தை வாங்கிட்டு அப்படியே கோயம்புத்தூர் போய் நகை வாங்கிட்டு வந்துருவோம். விளையாடுறீங்களா? நாளை கழிச்சு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இப்ப போய் ஆட்டை வித்து மாட்டுல போட்டு மாட்டை வித்து மாலை வாங்கணும்னு சொல்றீங்களா? உங்களுக்கே நல்லா இருக்கா? தப்பா நினைச்சுக்காதீங்க. எதிர்பார்த்த இடத்துல பணம் கிடைக்கல. சொத்துன்னு எங்களுக்கு இருக்கிற அந்த வீட்டை உடனே வித்தாதான் முடியுங்கிற நிலைமையில இருக்கேன். இப்ப போய் மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி தேவையில்லாம கோவப்படுத்த கூடாதுன்னு தான் சொல்லல. நாங்க போய் வேலையை முடிச்சிட்டு வந்துடுறோம். நீங்க தான் என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமாகி நின்னு போன கேஸ். ஊருக்குள்ள ஒரு பய கட்டிக்க மாட்டேன்னு சொன்னதுனால தான் தேடி பிடிச்சி இந்த மாப்பிள்ளைய கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நீங்க 30 பவுன் போடுறதால தான் இதுவே முடிஞ்சுது. இதுலயும் ஏதாவது சிக்கல்னா அப்புறம் என்ன குத்தம் சொல்லக்கூடாது, சொல்லிட்டேன். அப்படிலாம் எதுவும் ஆகாதுங்க. நாங்க இப்ப கிளம்பிடுவோம். ஈரோட்ல எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. போய் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டா உடனே பணத்தை கொடுத்துருவாங்க. வாங்கிட்டு பஸ் ஏறிட வேண்டியதுதான். என்னமோ பார்த்து செய்யுங்க. மண்டபத்துல வைக்க முடியாது, கோயில்ல தான் கல்யாணம். நீங்க அதுக்கும் சரி. நாங்க மாப்பிள்ளை அழைப்பு ஊர்வலம் இதெல்லாம் முடியாது, சிம்பிளா தான் செய்வோம். நீங்க அதுக்கும் சரின்னாங்க. ஊரை கூட்டி சாப்பாடு போடுறது கஷ்டம், உறவுக்காரங்களை மட்டும் கூப்பிட்டா போதும். நீங்க அதுக்கும் சரின்னாங்க. இப்படி பொண்ணு வீட்டுல சொல்ற கண்டிஷன் எல்லாம் மாப்பிள்ளை கேட்கறது இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம்மா. உங்க அதிர்ஷ்டம், உங்க பொண்ணுக்கு இப்படி ஒரு புள்ள கிடைச்சிருக்கான். அதுவும் கவர்மெண்ட் பஸ் கண்டக்டர். புரிஞ்சு நடந்துக்குங்க. புரியாம இல்லைங்க. எப்படியாவது காயத்ரிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் நானும் பாடுபட்டு இருக்கேன். இவளுக்கும் இவ்வளவு வயசாயிடுச்சு. இன்னும் இவளை வீட்டுல வச்சுக்கிட்டு ஊர்வாயை அடைக்க வழி தெரியாம நான் படுற கஷ்டம் எனக்கு தாங்க தெரியும். பேசிக்கிட்டு இருக்காம சட்டு புட்டுன்னு போய் நகையை வாங்கிட்டு வர பாருங்க. நான் வரேன். சரிங்க. என்னமோ சொன்னேன், இந்த பிரச்சனை நான் ஊர் பூரா பரப்புறேன்னு. பாத்தியா, கொஞ்சம் தாமதிச்சாலும் பிரச்சனை நமக்கு தான். பெத்தவ எனக்கு தாண்டி தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு. வா. கிருஷ்ணனுக்கும் ராமனுக்கும் எந்த வித்தியாசம் நினைக்கறியா? கிருஷ்ணன் ஒருத்தருக்கு அடைக்கலம் கொடுத்தெங்கில் அவனுக்கு 7 ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ராமன் ஒருத்தனுக்கு அடைக்கலம் கொடுத்தெங்கில் பிடிச்ச சனி அவனை விட்டு போகுதுன்னு அர்த்தம். இப்ப நீ என்னிடத்தில் அடைக்கலம் கேட்டு வந்திருக்குது. யான் ராமன் ராசி, ராமனிட நட்சத்திரம். அவன் காட்டுக்கு போனா யான் ஜெயிலுக்கு வந்திருக்குது. இது ஒண்ணுதான் வித்தியாசம்.
மத்தபடி யானும் அவனும் ஒண்ணு. அதனால நாங்கள் இப்ப என்ன செய்யுது, எதிர்காலத்தை பத்தி பயப்படுறத விட்டுட்டு எந்த காலை கெட்டியாயிட்டு இருக்குமாயிட்டு பிடிக்கும். அலுங்காமல் குலுங்காமல் நீங்களை அலேக்காயிட்டு தூக்கிட்டு லைஃப்ல எங்கேயோ கொண்டு போய் நிறுத்த வேண்டியது எந்த பொறுப்பு. ஏண்டா நீ ஒரு கேப் மாதிரி, அவன் ஒரு மொள்ள மாதிரி, நீ அவனுக்கு அடைக்கலம் கொடுக்குறியா? நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? மோவன இந்த கட்சி சேர்க்கிற வேலை வச்சுக்கிட்ட இடுப்புல ஒரு உடுக்கடிச்சிருவேன். ஜாக்கிரதை. சாரி சார். போடா. எந்த பாக்குற, தலைவனை போய் இவ்வளவு அசிங்கமா பேசிட்டு போறானேன்னு மனசு கடந்து துடிக்குதா? அடிச்சாலே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறவன் ஈ அச்சுதங்குட்டி. ஈ அசிங்கத்துக்கெல்லாம் ஏன் கவலைப்பட மாட்டேன். அவன் சம்பளம் வாங்குறான், வாங்குற சம்பளத்துக்கு கொஞ்சம் வேலை பார்க்கணும் இல்லே. உங்களை யாரையும் திட்ட விடாம எல்லா அசிங்கத்தையும் நான் ஒருத்தனே வாங்கிக்கிறேன் இல்ல, அத நினைச்சு நீங்களும் சந்தோஷப்படணும். மனசிலாயோ? போ போ போ, போய் உறங்காம். സാറേ, എവിടെ സ്ഥലം? പൊള്ളാച്ചിങ്ങ സാർ. ഓ, എന്റെ ദേശത്ത് പക്കം. എന്താ കേസ്? திருட்டு கேஸுங்க சார். ஓ, ஆ ஊறுகா பாட்டில் திருடினவன் நீதானா? திருடினது என்னமோ ஊறுகா பாட்டில் தானுங்க, அதுக்குள்ள அந்த அம்மா 10 பவுன் நகையை ஒழிச்சு வச்சிருந்ததுங்க. பாருடா, தங்க பஸ்பத்தை தக்காளி சட்னியில கலந்து சாப்பிடுறவங்க போல இருக்கு. அது சரி, எத்தனையா மாசம்? 1 வருஷம்ங்க சார். இருக்காதே. என்ன கேட்டா இதெல்லாம் பெட்டி கேஸ்னு வரையும். இதுக்கு 3 மாசம் 4 மாசம்னா ஓகே. ஒரு சாதாரண திருட்டுக்கு 1 வருஷமா? நம்ப முடியலையே. நான் திருடினது ஜட்ஜி வீட்லங்க சார். எந்த அது ஃபேஸ்ல ஒரு சந்தோஷத்தையே காணும். നിങ്ങൾക്ക് ஜாமீன் கிட்டிலன்னு கேள்விப்பட்டு. அதுக்குள்ள தெரிஞ்சிருச்சா? ஆகாயத்திலிருந்து பூமி வரைக்கும் எங்கே எவட எது நடந்தாலும் ஈ அச்சிதங்குட்டிக்கு தெரியாம நடக்கவே நடக்காது. அது சரி, நீங்கள் வெளியில போய் എന്ത് செய்யும்? ஏதா செய்யணும்னு, வாழணும்ல. சொல்லப்போனா இங்கே கொஞ்ச நாள் இருந்ததுக்கு அப்புறம் தான் வாழணுங்கிற ஆசை அதிகமா இருக்கு. எனக்காக என் பொண்டாட்டி காத்துக்கிட்டு இருப்பா, அவளுக்காக வாழணும், என் குடும்பத்துக்காக வாழணும்னு. நீ ஆசைப்படுறத நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா பாரு மணி அரசு, ஜெயில இருக்கிறவங்களை விட வெளியில இருக்கிறவங்க தான் ரொம்ப மோசமானவங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்குன்னு தெரிஞ்சதுன்னு வையி, உனக்கு வேலை கிட்டுன்னு நீ நினைக்கிற? உன்னை நிம்மதியா ஊருக்குள்ள நடமாட விடுவாங்க நீ நினைக்கிற? உன் பொண்டாட்டி கடகண்ணிக்கு போனா ஜாடமாடையா பேசாம இருப்பாங்கன்னா நீ நினைக்கிற? சத்தியமா மாட்டாங்க, அயோக்கிய பசங்க. என்னடா இவன் இப்படி சொல்றானேன்னு பாக்குறியா? இந்தா பொடி. എന്താ നോക്കണത്? ഞാൻ എപ്പോഴും സെറാമിക് കാർഡ് താൻ യൂസ് ചെയ്യും. പക്ഷേ ഇപ്പോഴത് സ്റ്റോക്ക് ഇല്ല. അതുകൊണ്ടാണത് ഈ തുണ്ടു പേപ്പറിൽ ഊര് പേര് അഡ്രസ് ഫോൺ നമ്പർலாம் எழுதியிருக்கு. இத பிடி. சிரிக்காதே, இத பத்திரமாயிட்டு வச்சிருக்கணும். നിനക്ക് எப்போ எந்த உதவி வேணாலும் எந்த நாட்டுக்கு போ. அங்க என்ன பத்தி யார் நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்காங்கன்னு பாரு. அவன் கிட்ட போய் ഞാൻ அனுப்பினேன்னு சொல்லு. கண்டிஷன் ஆயிட்டு சகாயம் செய்யும். என்னடா சொல்லும் போதே கண்டிஷன் வச்சுக்கிட்டு பறையறானேன்னு பாக்குறியா? என்ன மாதிரி பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு எதிரிங்க துரோகிங்க தொல்லையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ராஜா. அது உண்டானது ஏன் நல்லவங்களாயிட்டு பார்த்து ചോദിക്കാന്ന് ഞാൻ പറഞ്ഞത്. வார்டன் வரப்போற அவன் கிடக்கிறான் வெறும் பய. இதோ பார்,
என்ன குருவா ஏற்றுக்கொண்டால் அடுத்தவன் பேசுறத நீங்களும் கேட்க பாடில்ல. മനസ്സിലായോ? ഞാൻ വരട്ടെ. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என்ன உங்க கூடயே வரணும்னு மாப்பிள்ள சொல்றாருன்னா அது பெரிய விஷயம்பா. அவரோட நல்ல மனசை தாமா அது காட்டுது. ஆனா நான் வரலாமா, என்ன மன்னிச்சிரு. ஏப்பா அப்படி சொல்றீங்க? அவரே விருப்பப்பட்டு தான் கூப்பிட்டாரு. நான் கூட அவர்கிட்ட கேட்கல. அதெல்லாம் சரிதாம்மா. நம்ம குடும்பத்துக்காக நீ நல்லது பண்ணணும்னு நினைச்சு நிறைய இழந்துட்டம்மா. இப்ப கூட எல்லாத்தையும் கொடுத்துட்டு வெறும் கையோட தானம்மா நிக்கிற. ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா. நீ போற இடம்லாம் பொன்னா விளையும். நீ அவ்வளவு அதிர்ஷ்டசாலிமா. நீ நம்பிக்கையோட போயிட்டு வா. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். அப்பா நீங்க தனியா என்னப்பா பண்ணுவீங்க? எங்க கூட வந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்ல. நீ என்ன பத்தி கவலைப்படாதம்மா. நான் இன்னும் 2 நாள்ல காசிக்கு போலான்னு இருக்கேன். அப்படியே இமயமலையில அமர்நாத் பனிலிங்கத்தை எல்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். சோழ வேற டிக்கெட்டை போட்டா என் யாத்திரை எல்லாம் முடிஞ்சிட்டு வந்து நான் உங்களை வந்து பாக்குறேம்மா. நீங்க சந்தோஷமா கிளம்புங்க. ஏப்பா அவ்வளவு தூரம் நீங்க தனியாவா போறீங்க? என்ன கேட்காம நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்களே? நீ தப்பா எடுத்துக்காதம்மா. உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் இதை செய்யலம்மா. உன் அண்ணன் போனதுக்கு அப்புறம் எனக்கு மனசே சரியில்லைம்மா. அதுதான் ஏதோ வெளியூர்லாம் போயிட்டு வந்தா மனசுக்கு தெம்பா இருக்குன்னு தோணுச்சு. அதனாலதான்மா. பாருமா செல்லம்மா, நான் என்ன சின்ன குழந்தையம்மா. என் கூட நிறைய பேர் வர்றாங்கம்மா. அவங்க எல்லாம் என்ன நல்லா பாத்துக்கோங்கம்மா. பாரு, நீ உன் புருஷன் கூடயும் குழந்தைய கூடயும் சந்தோஷமா போயிட்டு வாம்மா. என் அப்ப அந்த பழனிமலை முருகன் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவான். நீ கவலைப்படாதம்மா. என்னை பத்தி நீ கவலையே படாத, சரியா?